இன்றைக்கி செம்ம டேஸ்டான அவல் கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா மறுபடியும் செய்யணும்னு தோணும். ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கப் அவல் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் அவல் தான் எடுத்துக்கிட்டேன். வேணும்னா நீங்கள் ப்ரௌன் அவல் கூட எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறம் அவல் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற தண்ணியை நம்ம கையாலே நல்லா ட்ரை பண்ணி வேற ஒரு பவுல் அவலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. எல்லா அவலையும் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த அவலை கையாலே மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட நம்ம திருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக திருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வெல்லம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணிவிட்டு அதையே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த டைமில் உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். இதுக்கப்புறம் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சு வச்சுக்கலாம். பிடிச்சு இட்லி பாத்திரத்தில் அடுக்கி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியும் கூட.